வணக்கம், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது அஜய் தமிழ் கேம். இன்னைக்கான கேம் பிளே வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், GTA 5 கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்மளோட பழைய சேனலில் வந்து போடக்கூடிய முதல் கேம் பிளே வீடியோவாக இது இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா GTA 5ங்கிறனாலவே ரொம்பவே ஃபஸ்ட்டு மிஷினே வந்து கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கிறது. என்ன பண்ணுறது? ஓகே, எல்லாத்தையும் கிளாஸ் பண்ண போகிறானா? யார் அவன்? ட்ரவரை எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? சரி, எங்கடா போகிறான்? Aim to the hostages. In the back. Come on. Indri. Get these assholes in the closet. He's gonna kill us. Leave us alone. We didn't do shit to you. என்ன சொன்ன? தாத்தா போங்க தாத்தா. ஓ, என்ன? You. நான் டிவி. What is the problem? Why are they still out here? You were meant to lock them down. ஓகே, அவங்கள ஒரு ஆளை போட்டுடலாமா? வேண்டாம் பாவம், என்ன சின்ன பையலுங்க. All set. Phone it in. ஓகே, ஃபோன் எடுத்து அட்டெண்ட் பண்றா. டிட்டர்மினேட்டர். எடா சாம்சங் ஃபோன்மே இருக்கு. ஏய், சாம்சங் ஃபோன் வந்திருக்காங்க गाइस மைக்ல. GTA 5 நம்ம சாம்சங் ஃபோன் அப்படினே. ஓகே, நம்ம டக்குன்னு போயிட்டு அங்கே இருக்க காசை மட்டும் எடுத்து நம்ம கிளம்பிடலாம். அதுலேருந்து நம்ம வந்திருக்கோம். ஓகே, அப்புறம் வந்து நம்ம பழைய சேனல் இது, அதனால் வந்து புது கேமாக போட்டு ஸ்டோரி கேமாக போட்டு வச்சுருக்கேன். ஓகே, இங்கே இருக்க கேஸ் எல்லாத்தையும் அப்படியே அள்ளி போயிடலாம். என்னோட அந்த புது சேனலில் வந்து நான் வந்து 1K சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் வந்து GTA 5 போகிறதா சொன்னேன். ஆனால் என் பழைய சேனல் சொன்னேன்னா அதனால தான் பழைய சேனலில் வந்து 1K முன்னாடி வந்து இது GTA 5. ஓகே, ஓய் மொட்டை, அரே மூஞ்சி கழிட்டாட்டா. ஐயோ, மாஸ்க் கழிட்டாட்டா. போச்சு. ட்ரவர் ட்ரவருக்கு மாற்றணும். கமான் ட்ரவர். இப்போ வந்து ட்ரவர் என்ன பண்ணணும்னா அவனை மைக்கில் காப்பாற்றணும். போடா. ஏன்டா என் காது பக்கத்துல சுட்டேங்கிறான். தம்பி, உன் காது பக்கத்தில் நான் சுடாமல் இருந்திருந்தேன், உன் மண்டையை செதற விட்டுருப்பான்டா. அவன் செதறேங்க அவன். இப்போ என்னன்னா, இங்கே ஒரு ஈஸ்டர் எக் இருக்குது, அதை நம்ம ட்ரை பண்ணலாமா? இங்கே போனால் சாவி கேட்குமான்னு நான் எனக்கு கேட்கல. அப்போ அது உருட்டா? அடச்சி, நம்பி நானும் வெயிட் பண்ணேன் பாரு. ஓகே, இவன் போய் கதவை திறக்கிறேங்கிறான். ஓ, திறக்கல, பாம் வச்சுட்டு வரான். ஓகே, அப்போ என்னடா பண்ண முடியும்? வெடிக்கும் போதா? ஆஹா, வெடிச்சு செதறுது. ஓகே, டக்குன்னு போயிட்டு போலீஸ் வர்றது எல்லாத்தையும் நம்ம போட்டு தாக்கணும். டேக் டவுன் பண்ணி ஆகணும் போலீஸை. ஓகே, ஓப்பன் தி டோர். அப்படியே நாங்களாம் டவுன்லாம் பண்ணி போக மாட்டோம். நாங்கள் டைரெக்டாக போயிட்டு கடத்தில் இறக்குறோம். பாடுறா, இப்போ ஷூட்டிங்க பாடுறா. ஓகே, போலீஸ் இவங்களாம் போலீஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ராவல் சொல்கிறாப்புல. அப்படின்னா டம்மியா இருங்க கைஸ். வேறு எதுவுமே இல்லை. அதாவது லாக் பண்ணுறது இது மாதிரி ஏதாவது வச்சுருப்பான்னு பார்த்தேன். ட்ராவல் தான் பெரிய ஆளாச்சு, அதான் வந்து ஏதாவது வச்சுருப்பானான்னு பார்த்தேன். டம்மியை ஒரே ஒரு டைம் வச்சுருக்கான். நிறைய போலீஸ்கார் இன்னொரு ஆரம்பிக்கிறான். இப்போ வந்து இன்னொரு எங்கடா இங்கே வர போடாங்க பக்காளி என்கிட்டே வந்துட்டியாடா நீ. வாயன் காட்டுவா. ஐயோ, ஒரே ஒரு குரூப் தான் இருக்குது. இப்போ என்ன, மைக்கிளுக்கு மாற முடியாது இருக்குது. ஓகே, எங்கே இருக்க? வா, போய் ஷாட். ஆஹா, போய் ஷாட். இப்போ வந்து ஆல்ட்டுக்கு பதிலாக விண்டோஸ் கீ எழுதிட்டேன். ஆனால் ரெக்கார்ட் ஆயிருக்கா என்னன்னு தெரியல எனக்கு. ரெக்கார்ட் ஆயிருக்கணும். சரி, இப்போ வந்து மைக்கிளுக்கு மாறிடலாம். போட்டோம்னா ஓகே, இவன் என்ன சொல்கிறான்னா, என்னடா அது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. ஓ, புல்லட் வேறு காலியாக இருக்குது. அது ஈஸியாகவே வந்து ட்ரவராக மாறணுமா? ஓகே, மாறிடுவோம். என்னடா வந்துட்டீங்க? வெளியே போ. தம்பி, எங்களுக்குலாம் அந்த கவர் எடுத்து பழக்கமே இல்லை. ஐயோ, கவர் எடுத்துலாட்டி நம்மளை போட்டுருவாங்க. ஷார்ட் கன் வச்சுருவானுங்க. நார்மல் கன்னாக இருந்தால் கூட ப்ராப்ளம். ஷார்ட் கன் வந்து டேமேஜ் அதிகமாக தான்.
அமாஸ்டர் கன்னர்னா இது வந்து எஸ்எம்சி. அது வந்து பொறுமையாக டப்புன்னு போகிறோம். ஆனால் வந்து இவனும் வச்சுருக்குது அப்படி இல்லை, ஒரு அடி தான் நமக்குலாம் 4 முடிச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா ஷார்ட் வச்சுருக்கான். அந்த வேலை அவன் கையில் ஷூட் பண்ணேன். என்னையே நினைச்சிருக்கோம். ஐயோ ஹெல்த் ஒரு கம்மியாக இருக்குது. ஹெல்த் கம்மியாக இருக்குன்னா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் போலீஸ் வரானுங்கடா. டப்பு. ஐயோ இவன் செத்துருவான் நம்மளுக்கே. ஏறு காரில் ஏறு. அப்பாடா ஏன் இவ்வளோ நேரம் ஆகுதுங்கிறானுங்க. சரி ஓகே, இப்போ நம்ம கிளம்பிட்டோம். ஒரு பக்காவை தப்பிச்சு வச்சுக்கிறானுங்க. ஆனால் பாயில பின்னாடி தான்டா போலீஸ் வாங்கிறானுங்க. ஓ என்னடா திருப்பி போலீஸ் ஆடிக்கிறான். இவன் மைக்கு சொல்கிறான் போங்கிறான். அவரு கன் எடுக்கல. இப்போ என்ன டிரைவரே போட்டானுங்கடா. ஐயோ டிரைவரே தம்பி வந்தான் நினச்சி வைப்பான். நினச்சி பார்க்கல போய் உருகிட்டான்டா. நான் தான் வண்டியை ஓட்டுறேன். மைக்கில் வண்டியை ஓட்டிக்கிறோம். கண்ட்ரோல்ஸ் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ வந்து சாப்பர் டிரைவ் டு ஹெலிகாப்டர் பிக்கப் அது ஹெலிகாப்டர் செட் பண்ணியிருப்பாங்க. அங்கே போகணுமா போயிடுவோம். பிஸ்டல் தவிர தம்பிகிட்ட வேறு எதுவுமே இல்லை. புடி தக்காளி. ஆஹாடு லாக் பண்ணி விட்டான். ஒரு போலீஸ் இடிச்சிருக்கு. இந்த கார் அப்படியே அன்கான்சியஸ் ஆயிடுச்சு. ஐ மீன் வண்டி அப்படி வலிக்கின்னு போயிடுச்சு. ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாக பனியாக இருக்குல்ல. அதான் இப்போ எல்லோ மார்க்குக்கு வந்து போங்க அப்படிங்கிறானுங்க. பேசிக் சொல்லித்தரானுங்களா, நமக்கே சொல்லித்தரானுங்க. வண்டி யாரும் பக்காவாக இருக்குது. நம்ம வண்டி யாரும் இல்லை. ரோட் பிளாக் இருக்குது பார்த்து போங்கிறானுங்க. டே ட்ரிப்டிக்கிட்டே வந்து இந்த மாதிரி பேசினா எப்படா. ஐயோ ட்ரெயினு தூக்கிட்டான்டா பாதி. இருந்த வண்டியும் போச்சு. ஓகே எல்லாம் கேட்குறான். ஓகே எல்லாம் ஓகே தானே அப்படிங்கிறான். டிராவல் மட்டும் கத்திட்டே போகிறான். ஏய் வண்டி கூட ஓட்ட தெரியாது உனக்கு அப்படிங்கிற மாதிரி கத்திட்டே போகிறான். அவன் சொல்கிறான் அடே இருங்கடா சரிவா நம்ம பிளானுக்கு முடிச்சிடலாம் பிளானை அப்படிங்கிறான். ஓகே நடந்து போகிறானுங்க. என்ன நடக்குது இங்கே? சரி இப்போ எங்கடா சாப்பர் அப்படிங்கிறான். ஏய் யாரா ஸ்னைப்பர் வச்சு நிற்கிறாப்புல. போட்டான் ஒருத்தனை. ஐயோ நெஞ்சிலே போட்டான். டேய் இங்கே வா அப்படிங்கிற மைக்கில். டேய் நம்மளோட குரூப்பில் இருக்கவன ஏன்டா இப்படி பண்ணுற போடும். மைக்கிலே போட்டானுங்கடா. மைக்கிலையும் போட்டான். யாரா தம்பி இது? சரி நம்ம எப்படி மைக்கில் அங்கே வருவான்? மைக்கில் சொல்கிறான் நீ விட்டு நீ போயிரு அப்படிங்கிறான். போலீஸ் வர ஆரம்பிச்சிட்டானுங்க. சவுண்டு கேட்குது. அப்புறம் என்ன ஏண்டா என் ஃப்ரெண்டையா போட்டிங்கடா. என் ஃப்ரெண்டு எவ்வளோ ஆரம்பிச்சிங்கடா. போ ஐயோ ஹோல்ட் ஆஃப் த காப்ஸ் அப்படின்னு வந்துருக்கு. ஓகே எல்லா போலீஸ் டேக் டவுன் பண்ணுவாங்க. அதுக்கு என்னையும் டேக் டவுன் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா வந்து என்கிட்ட ஏற்கனவே எனக்கு கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆர்மர் கூட போடாமட்ட அறிவாளிங்க புத்திசாலி வெட்டிக்கே வச்சுட்டான். ஓகே பயங்கரமாக திட்டுறான். பார்த்துக்கிட்டு டேய் எத்தனை பேரா இருக்கீங்க? இருங்க மொத்த போலீஸ் கும்பலே வந்துச்சு. மை கேட்ச். ஓ கட்சின் அடுத்து கட்சின் வருது. நம்ம டிராவல் ஓடுறாப்புல ஆத்தாடி. இதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னு. இப்போ இங்கே ஒரு வயசான பாட்டி இருக்காங்க. பாட்டி நம்ம டவரை பார்த்துட்டு ஓடுறாங்க. டவர் பின்னாடியே துரத்திட்டு போய் அந்த பாட்டியை பிடிச்சிட்டான். ஓகே இப்போ என்ன சொல்கிறான்னா போலீஸ் எல்லாம் பின்னாடி போங்க இல்லாட்டி இந்த பாட்டி மண்டை சகதிருந்தான். ஓகே என்ன விட்டு ஓடிட்ட. ஓ இப்போ வந்து இவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டாங்க. இவங்களை பிடிக்கும் போது அவனை விட்டாங்க. ஸோ நம்ம டிராவல் ஓடிட்டாப்புல எப்படி வட்டமே அப்படிங்கிறமே இந்த பனிமூட்டத்தில் ஓடிட்டான். ஆனால் அந்த போலீஸ் யாருக்குமே வந்து இவன் எங்கே இருக்கானே தெரியல. ஓகே என்ன ஆச்சுன்னு காட்டிலேயே டிராவல் ஓடிட்டாப்புல. அப்புறம் மைக்கிள் இறந்துட்டாப்புல அப்படின்னு அவ்வளோதான். இது என்ன ப்ரோ சமாதியா? மைக்கிளுக்கு சமாதி வச்சுட்டாங்க. ஓகே எல்லாம் அழுகுறானுங்க. மைக்கிள் என்ன மைக்கிள் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறவன் எல்லாம் அழுகுறாங்க. ஓ மைக்கிள் ஃபேமிலிங்க தான் ப்ரோ இருக்குது. மைக்கிள் காலி. ஓ இவன் தான் வந்து ஏஜென்ட்டு
டேவ் இவன் தான் போட்டது மைக்கில் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், மைக்கிள் அழுகுறாங்க. யாராவன் ஒரு நிமிஷம். அடா பாவி மைக்கிள், நீங்கள் தான் இருக்கியாடா? அப்போ அங்கே இருக்கவனுங்க இதுக்கு அழுகுறானுங்க. அடா பிக்களிப்பே அப்பி. அடா பாவி, எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்தர் இறந்தான்ல, அவனை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டானுங்களோ இருக்கலாம். ஓகே, GTA 5 அப்படின்னு வந்துருச்சு ப்ரோ. GTA San Andreasலாம் முடிக்காமல் எப்படி ஒரு டேரக்டர் GTA 5 தான் வந்தீங்கன்னா அது எனக்கு முடிக்க முடியல. ஆமாம், GTA 5 என்னடா அது? ஆத்தாடி, என்னோடய பழைய சேவுக்கு போகுது. ஆமாம், ஆட்டோ சேவிங் இப்போதைக்கு ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். ஏன்னா என்னோடய பழைய சேவில் போய் சேவ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஓகே, நான் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன், ஒரு கேம் விளையாட போகிறேன்னா அந்த கேமை ஃபுல்லாக விளையாண்டு முடிச்சுட்டு தான் வந்து அதை வீடியோவாக எடுப்பேன்னு. ஸோ இப்போ நம்ம மைக்கில் உட்காந்துருக்காப்புல, அது கட்சிங்கெலாம் நமக்கு தேவையில்ல, கட்சிங்கெலாம் ஸ்கிப் பண்ணி விட்டுறலாம். ஓகே, இப்போ நம்ம லோடு ஆகுது. அப்போ இப்போ யார் வரப்போகிறா? நம்ம ஃப்ராங்க்லின். ஓகே, நம்ம ஃப்ராங்க்லின் வந்துட்டான். இவன் பேர் லமார் வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த கார் நம்ம அப்படியே பதுசாக அழகாக எடுத்துகிட்டு போயிருந்தான். எனக்கு இந்த ஒயிட் கலர் கார் தான் பிடிச்சிது. ஸோ இந்த ஒயிட் கலர் காரை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஏன்டா அவசர கொடுக்காம பண்ணுற அப்படிங்கிறான். ஓ, இது டாப் ஓப்பனர்க்கா? இப்போ லமாரை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறான். ஓகே, R2 ஃபோக்கஸ் டு லமார் எங்கே போகிறான்னா அவனை வந்து இப்படி ஃபோக்கஸ் பண்ணிக்கலாமா? யாருக்கும் போனிக்கலாம். ஓ, லமாரை தான் பேசலாம். ஏன்டா இவ்வளோ ஸ்லோவாக வர அப்படின்னா? ஆத்தாடி டே கைஸ், இந்த கார் கண்ட்ரோல் கைஸ், ஃபுல் ஸ்பீடு இந்த காரு. கவுந்துருச்சான். ஃப்ராங்கினோட எபிலிட்டி தான் போடலான்னு பார்த்தேன். அது இப்போ தான் எபிலிட்டி அன்லாக் ஆகுது. அது கேம் அவசரம் கொடுக்குற மாதிரி நான் போய்ட்டு எபிலிட்டி ஆன் பண்ண பார்த்தேன். அதான் சொல்லலை, ஏற்கனவே இந்த கேம் விளையாண்டுருக்கேன். கேம் ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். அதான் அங்கே 76% கம்ப்ளீஷன் கிடச்சா. ஏன்னா வந்து நான் கேம் ஃபுல்லாக விளையாண்டேன். இப்போ இருக்காதுடா எபிலிட்டி. டமாரு நீ பாடுறா, நீ டமாரு. ஓகே, அவன்லாம் டமாரில், அந்த டமாரு இன்னைக்கு அழுத்துறான். இந்த வண்டி ஸ்பீடு அழுத்துறான். ஓகே, வேமா வாடா அப்படின்னா, நீ ஏன்டா வேமா போகிற தக்காளி அப்படிங்கிறான் இவன். நானும் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். இங்கிலீஷில் அவங்க பேசிக்கிறாங்க, எனக்கு புரியல. சொல்றா பாடுறா, ட்ரிப்டி கிங்குடா, பார்த்துக்கடா. இவனுங்க வேற இந்த என்பிசி வேறு நம்ம வந்து அவன் இருக்கிறானுங்க, நம்மளே எங்கேயாவது சொல்லிக்கிறோம். இவன் எபிலிட்டியை போலாட்டி நமக்குலாம் வண்டி ஓட்டுறது ரொம்பவே கஷ்டப்படுது. நல்லா இருந்த வண்டி எப்படி மாற்றிட்டேன். நான் பேசாமட்டே இல்லாமல் வண்டியை கொடுத்துட்றாடே, எனக்கு அந்த வண்டியை தாடா. எங்கே விட்டான்டா? நீயே நீ அடிச்சு கொண்டுட்டான்டா. போச்சு, எதுக்குள்ளே உள்ளே விட்டானுங்க ஏலியன்ஸு. ஓ மை கேட்ஸ் அடிச்சு சொல்லிட்டேன். லமார்னால நம்ம எங்கெங்கேயோ அடி வாங்கிட்டோம். ஓ ஏலியன் எங்கே பார்த்தாலும் ஏலியன். அதுக்குள்ளே இந்த முட்டா பையன் முந்தி போட்டவன் முந்தினே போயிட்டான். என்னடா ரே, அதுக்குள்ளே எங்கேயோ போயிட்டாங்க. அவன் ஏலியன்ஸை பார்த்துட்டு இருக்க கேப்பில் எங்கேயோ போயிட்டான். இது மிஷின் ஃபெயிலியர் மட்டும் கொடுக்குறாதீங்களா? எனக்கு இந்த வந்து ஒரு பிரச்சனையாகி மிஷின் ஃபெயிலியர் மட்டும் கொடுத்துறாத. அப்பாடா ஃபாலோ ஆகுது. ஆனால் முட்டாப்பா இங்கே தான் எங்கேயா போயிட்டுருக்கான். மேப்பில் பார்த்து போய்க்கலாம். அத்தடி இவன் எபிலிட்டி யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்லாட்டி வந்து கண்டிப்பாக எங்கேயா சொல்லிடுவேன். ஓகே, இங்கே எங்கேயோ திரும்பிட்டான். அப்போ திருப்பா. ஓகே, வந்துட்டோம். லிமார் ஓரம் போடா தக்காளி. இப்போ நான் தான்டா. உள்ள வேலை யாரா இவன் வண்டி இடிச்சுட்டு போகிறாங்க. இவன் இடிக்கிறது வேறு நம்ம வண்டி அன்ஸ்டேபிள் ஆகிடுது. ஏன்னா நம்ம வண்டி அவன் வண்டியோட நல்ல ஸ்பீடான காரு. ஆடிக்காரனா சும்மாவா போடா, எனக்கு ஓரம் போகிறேன். எப்படி முந்தினே பார்த்தீங்களா கைஸ்? அத்தடி இருங்க, கொஞ்சம் உஷாராகவே போவோம். ஏன்னா வந்து இவன் எங்கேயாவது வழியை மாற்றி கூட எங்கேயா போவான். ஏன்னா அவனை முன்னாடி விடுறது நமக்கு நல்லது. ஓகே, முன்னாடி போயிட்டுருக்கான். நான் தான் சொன்னேன் இல்லை, எங்கேயாவது எதுக்கு சன்னு கூட போவான் அவன். இவன் என்பிசி. ஓகே தம்பே ஓரம் போடா. பாவி
பாவி குழப்பனை பார்க்குறாங்க. என்னை இந்த காரோட வச்சு கொண்டுருவான் போகிறது. ஏய் இல்லைடா அப்படிங்கிறாப்புல நம்ம ஃப்ராங்க்லின். ஏய் எங்கடா பார்க்கிங் அடுப்புல போகிறாங்க அவன். ஏய் தம்பி நான் பார்க்கிங்கில் போய் வண்டி நிற்க போறியா? கமான் கை காட்டிட்டு இருக்கான். தெரியுது வண்டி. ஓகே இப்போ வந்து எங்கே போகிற அப்படிங்கிறான். அதெல்லாம் சொல்ல முடியாது, என்னை ஃபாலோ பண்ணுங்கிறான். ஏய் அவன் காரை பாருங்க, என் காரை பாருங்க. என் கார் நல்லா மோசமாக இருக்குது. ஆடா பாவி கவுத்து விட்டான்டா. வந்து கவுத்து விட்டு போயிடுறான் நம்மள. கார் சீக்கிரமாக திரும்பிட்டாரு. இந்த கார் ஸ்பீடை வச்சுக்கிட்டு ஃபார் நெக்ஸ்ட் டு லமார். லமாருக்கு பக்கத்துலேயே கார் நிறுத்தணுமா? எதுக்குடா தம்பி அடுத்து என்னை கொள்றதுக்கா? எப்படி இந்த காரை எப்படி ஆக்கிட்டான் பாருங்க இந்த லமாரு. போச்சுடா, போலீஸ் கேஸ் வரையாதுல்ல, அதெல்லாம் இங்கிருடா கைஸ். இது வாருங்க கைஸ், சம்மந்தமே இல்லாமல் இப்போ எனக்கு போலீஸ் கேஸ் கொடுத்தாங்க. இதுதான் GTA5 இங்கே அப்படி இப்படின்னா வந்து கோடிங் கொஞ்சம் தப்பாக வந்து வேலை செய்யும். அதனாலேயே வந்து நமக்கு சம்மந்தமே இல்லாமல் போலீஸ் கேஸ் கொடுக்குறானுங்க. எது கொடுக்குறானுங்கன்னு அவனுங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. இருந்தால் நான் ஏன் ப்ரோ பிளேயர், ஸோ வந்து ஈஸியாக தப்பிச்சிட்டேன். நான் தப்பிச்சிட்டேன்னு சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே வந்து போலீஸ் கேஸ் கொடுக்குறாங்க. வந்து இந்த தப்பு திரும்பிடலாம். ஓகே கரெக்டாக வந்து போயிடலாம். ஏன்னா அந்த மேப்பில் வந்து போலீஸ் அங்கே நிற்கிறான் காட்டுது. ஸோ லிங்க் ஆரம்பிச்சுட்டு இதே ரோட்டில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தேன்னா லெமார் சொல்கிற லொக்கேஷனுக்கு ஈஸியாக போயிடலாம். போலீஸ் வந்து தப்பிச்சுட்டு போயிடலாம். எப்படி ஒரே கலர் 2 மாங்காடா, இதுதான்டா ATGங்கிறது. சீக்கிரமாக இதாவது முன்னாடி ஒரு போலீஸ் அப்படியே வண்டிது ஆளை வண்டி திருப்பியாச்சு. ஓகே என்னடா இது சுற்றி வரானுங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு இடமே கிடைக்கலையாடா. ஸோ இப்படி போனால் நம்ம வந்து பிடிச்சாங்க. சாப்பாடாக போயிடுச்சுடா. சொன்னல கைஸ் பக்கத்துலேயே இருக்கும் இந்த டீலர்ஷிப் அப்படிங்கன்னா எப்படி ஈஸியாக இருந்தே பார்த்தீங்களா? அதுதான்டா கோஸ்ட். ஓய் வண்டி ட்ரிப்ட் ஆகுது, பார்த்து பொறுமை வேணும். ஏன்னா வண்டி ஸ்பின்லாம் ஆகுது. தம்பி ஓரம் போடா வந்து என்னை சொல்லி விட்டுறாதீங்களா. இங்கே அப்புறம் ஆள் சாப்பிட்டு மோசம் ஆகிடுவான். ஓகே இப்போ நம்ம தப்பான வண்டி திருப்பி ஆடா பாவி. இந்த வண்டியை எப்படி கொண்டு போய் நான் டீலர்ஷிப்பில் நிறுத்த போகிறேன்னு எனக்கே தெரியல. ஆனால் நீ ஆடா வாங்கடா வரையம் போனோம்னா இடிச்சுட்டு போங்கடா வண்டி. ஆடா பாவி இப்படிக்காண்டா வந்து தம்பி நீயே பார்த்து போடலாம். நான் ஒரு சின்ன குழந்தடா அப்படின்னு சொல்லி நானே தப்பிச்சு போய்க்கிறேன்டா. போங்கடாங்க. ஓ வந்தவனைக்கு நான் சுற்றி ஒரே இடத்துல வந்துருக்கேன். எவ்வளோ பெரிய புடிச்சலி கொடுத்தீங்க நானே. அடா பாவி டைம் லாப்ஸ் போட்டுருக்கலாமோ. சீக்கிரமாக போ அழுத்து. என்ன லைட்டிங்லாம் லைட்டிங்கே இல்லை காரில். நான் வந்து அடிச்சு முடிச்சுட்டாச்சு எல்லாத்தையும். ஓகே இங்கே தான் டீலர்ஷிப் இருக்குது. பொறுமையாக போய்க்கலாம். பொறுமையாக பிரேக் அடி. அண்ணே செத்துட்டீங்களா? ஐயோ செத்துட்டானே. ஐ மீன் மயக்க போட்டாப்ல வந்து சர்வீஸ். கண்டிப்பாக இந்த கார்லாம் சர்வீஸில் தான்டா ஓடணும். ஆனால் அந்த காருமே இல்லைடா. அடிஷன் ஒருக்குனதில் அது காருமே இல்லை. லெமார் நிற்கிறான். ஓகே நம்ம ஓனர் போய் பார்த்துக்குவா அப்படிங்கிறான். என்னடா எங்கள் ஓனர் எப்படி ஒரு பெரிய பணக்காரர் அவரு? ஓ இல்லைங்க இவன் சொட்ட தாத்தா. ஹலோ சொட்ட தாத்தா. ஏய் இவன் ஜிம்மி தானே? ஓ இவன் ஜிம்மி தாங்க. ஓகே இவனுக்கு வந்து இந்த கார் வேணுமா? இந்த காரை வாங்கிறதுக்காண்டி வந்திருக்கானா? ஓகே இந்த காரை அவன் வாங்கிட்டு போட்டோம். இந்த கார் ரொம்ப மோசமாக இருக்குது. இந்தா வந்துருச்சு நம்மளோட ஃப்ராங்க்லின் காரு பஃபேலோ. என்ன ப்ரோ காரு பஃபேலோ அப்படிங்க? உண்மையில காரு ஐயோ லமாரே கொஞ்சம் முன்னே நீ டமாரா இருக்க. ஏறு வண்டியில் ஏறு. உன்னை வீட்டில் போய் இறக்கி விடுறேன். வா சீக்கிரம் வந்து கோ டு ஃப்ராங்க்லின் ஹவுஸ். ஓகே ஃப்ராங்க்லினோட வீட்டுக்கு போயிடலாம்.
நீங்கள் நினைக்காம வந்து ஃப்ராங்கோட வீடு நல்லா பெருசாக லக்ஸரியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அந்த வீடு வந்து போக போது அன்லாக் ஆகும். ஆனால் நிறைய யூடியூபர்ஸ் இது ஹோல்ட் பண்ணோம்னா ஃப்ராங்க்லினோட எபிலிட்டி ஸ்பெஷாலிட்டி எல்லாத்தையும் பார்த்துக்கலாமா. இப்போ வந்து இப்படியே வண்டி திருப்பி நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு நிறுத்தணும். அதுக்குள்ளே போலீஸ் வராமல் பார்த்துக்கணும். ஓகே அதுக்குள்ளே செவுக்குள்ள முட்டி இருப்பேன். பக்காவாக பிரேக் போட்டனால தப்பிச்சேன். காரை வந்து இங்கே பார்க் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போயிடு அப்படின்னா. ஓகே கார் பார்க் பண்ணியாச்சு. ஓகே கட்சின்னு வருகிறது. ஓகே இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் வந்து கேமை சேவ் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். வந்து சேவ் ஆஃப் பண்ணிட்டேங்கிறதுனால அந்த கேமை வந்து சேவ் பண்ணியாகும். ஓகே இப்போ வந்து நிறையா வந்து இடம் வந்து அன்லாக் ஆகிருக்கு. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து இந்த கேம் வந்து முடிக்கலாம். ஏன்னா இது ஒரு பெரிய ஸ்டோரி லைன். நம்ம வந்து பெரிய பெரிய பார்ட்ஸ் வரும்னு நினைக்கிறேன் இந்த கேமுக்கு. ஸோ நம்ம பாஸ் மொட்டத்தலை லாஸ்ட்டுக்கார ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வாடா அப்படிங்கிறான். ஸோ இதெல்லாம் நம்ம கண்டுக்க வேணாங்க. நம்ம வந்து இந்த கேம் பிளே இதை முடிச்சுக்கலாம். இப்போ வந்து கேமை சேவ் பண்ணி ஆகணும். நான் ஆக்சுவலி கேம் சேவ் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து நான் தான் வந்து ஆட்டோ சேவ் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஆட்டோ சேவ் ஆஃப் பண்ணி வச்சுருந்ததுனால வந்து நான் தான் மேனுவலாக சேவ் பண்ணி ஆகணும். ஆனால் கேம் சேவ் ஆக முடியுது. எங்கடா போய் சேவ் பண்ணுறது கேமை? கேம் மட்டும் சேவ் ஆகாமல் இருந்துச்சுன்னா அப்புறம் என்னோடய பழைய சேவ் போயிடும். பழைய சேவ் போயிடுச்சுன்னா யார் அப்புறம் ஃபஸ்ட்டு விளாட்றது? கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். சரி நான் வந்து இந்த கேமை சேவ் பண்ணிட்டு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அண்ட் தேங்க்யூ பை பாய். அப்புறம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் வச்சுட்டு விலைக்கு ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே தேங்க்யூ பாய்.